அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிறிஸ்டோபா அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம டிசம்பர் 1-2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ககன்யான் திட்டம். ககன்யான் திட்டம் அப்படின்னா என்னதுங்க? சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு திட்டம் தான் ககன்யான் திட்டம். அப்போ சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்கள் போய் அங்கே 3 நாள் தங்கிட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா பூமிக்கு வரக்கூடிய வகையில் அந்த திட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அங்கே மனிதர்கள் போய் அந்த 3 நாள் சர்வை பண்ணணும் அப்படின்னா அதற்கான பயிற்சி கொடுக்கணும். இங்கேயே வந்து முன்னாடியே பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவும் நாசாவும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இணைஞ்சிருப்பாங்க. அப்போ நாசாவில் நம்முடைய இந்திய விண்வெளி வீரர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முதல் கட்ட பயிற்சி வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்த முதல் கட்ட பயிற்சி எந்த திட்டத்தின் கீழே கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு பாருங்கள், ARC-4. ARC-4 அப்படிங்கிறது என்னதுன்னா, இந்த மனிதர்களை வந்து விண்வெளி நிலையத்துக்கு வந்து அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த திட்டத்திற்காக 2 நாடுகளும் வந்து, அதாவது இஸ்ரோன்னா என்னதுங்க, இந்தியாவுடைய நிறுவனம், அதே மாதிரி நாசானா அமெரிக்காவுடைய நிறுவனம், இந்த 2 நிறுவனங்களும் என்ன இருக்குது அப்படின்னா இணைஞ்சிருக்காங்க. அப்போ அதற்காக தான் உருவாக்கப்பட்டது அந்த ARC-4. உங்களுக்கு செப்பரேட்டாக ARC-4னா என்னென்னு கேட்கலாம். ககன்யானா என்ன? ககன்யான் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு திட்டம். அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு திட்டம் ககன்யான். அது வந்து இந்தியாவுடைய ஒரு திட்டம். ARC-4 அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்ம இஸ்ரோவும் நாசாவும் இணைந்த ஒரு திட்டம். ஓகேங்க. அப்போ ஒவ்வொரு நாடுமே வந்து மனிதர்களை வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்புறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கான பயிற்சி தேவைப்படும், அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதற்காக நம்ம வந்து அமெரிக்கா கூட இணைஞ்சிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? அதுதான் ARC-4. அப்போ அந்த ARC-4 அந்த திட்டத்தின் கீழே இந்திய விண்வெளி வீரர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் கட்ட பயிற்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 2 பேர் அதில் தேர்வு பண்ணியிருப்பாங்க பாருங்கள், சுபான்சு சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் கட்ட பயிற்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ககன்யான் திட்டம்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, ARC-4 அப்படின்னு என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கருணை மரணம். இப்போ வந்து கருணை மரணத்துக்கு பிரிட்டன் நாடாளுமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ கருணை மரணம் அப்படின்னு என்னன்னு பாருங்கள், மீள முடியாத நோயால் மரணத்தை எதிர்நோக்கி அவதிப்படுவோருக்கு கருணையின் அடிப்படையில். இப்போ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்போ அதாவது தான் வந்து இறக்க போகிறோம் அப்படிங்கிறது அதாவது 6 மாதம், இன்னும் நம்ம ஒரு 6 மாதம் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது எப்படி சொல்லும், அதை வந்து அந்த நோயிலிருந்து வெளியிலே வர முடியாது, கண்டிப்பாக 6 மாதத்தில் இறந்துரும்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு மனவேதனையை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்களுடைய ஒப்புதலோட அவர்களுக்கு வந்து, அதாவது கருணை மரணம் எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா எதையாவது ஒரு மருந்து கொடுக்கறது மூலமாக, ஓகேங்களா, வலிக்காத அளவுக்கு அவங்கள வந்து முன்னாடியே அதாவது அதுக்கான கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. 6 மாதம், இன்னும் 6 மாதம் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுடைய ஒப்புதல் மூலமாக மட்டும்தான் அவங்க வந்து ஒரு சுய நினைவோடு இருக்கணும். அந்த மாதிரிலாம் சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கருணை மரணத்துக்கு எந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்குன்னா பிரிட்டன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணை. இப்போ பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணைகளை எந்தெந்த நாடு இணைந்து உற்பத்தி பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும். ரொம்ப முக்கியம், பிரம்மோஸ் அப்படின்னாவே இந்தியாவும் ரஷ்யாவும் அந்த ஏவுகணைகளை வந்து, அந்த ரக ஏவுகணைகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தயாரிக்கிறாங்க. இந்த ஏவுகணைகளை வந்து எந்தெந்த நாடுகள் வாங்குவதற்கு இப்போ வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னா UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஓகேங்களா, ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், இந்தோனேஷியா, இந்த நாடுகளில் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரம்மோஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து இந்த ஏவுகணைகளை உருவாக்குறாங்க. இப்போ பிரம்மோஸ் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, இந்தியாவுடைய பிரம்மபுத்திரா நதியில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி மோஸ்கா ஆறுன்னா, மோஸ்கானா அது எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில், அந்த ஆறு மோஸ்கா ஆறு ரஷ்யாவில் இருக்கும். அந்த அந்த 2 மோஸ் அந்த 2யுமே எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெயரை வந்து வச்சுருப்பாங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா சில டைம் வந்து மோஸ்கா ஆறு எங்கே இருக்குன்னு கூட கேட்டுடலாம்.
புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இதை வந்து நம்ம பெருசாக வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் வந்து இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றாங்களா, இந்த 2 ஆறுகளை வச்சு தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து மோஸ்கோ ஆரை பற்றி படிச்சிருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். பாருங்கள், அடுத்தது இந்த ஏவுகணைகளில் எங்கெங்கிருந்தெல்லாம் ஏவ முடியும்னா நிலத்திலிருந்தும் ஏவ முடியும், அதுக்கப்புறம் போர்க்கப்பல்களிலிருந்தும் ஏவ முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஏவுகணை என்ன பண்ணுன்னா ஒளியை போல 3 மடங்கு வேகத்தில் சீரிப்பாயுன்னு சொல்கிறாங்க. ஒளி மாதிரி ஒரு 3 மடங்கு வேகத்தில் இது சீரிப்பாயுன்னு சொல்கிறாங்க. பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைனா இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு செய்கிறாங்க. இந்தியா பிரம்மபுத்திரா ஆறையும் ரஷ்யாவுடைய மோஸ்கோ ஆறையும் அந்த ஆறுகளுடைய பெயர்களை தான் சேர்த்து என்ன வச்சுருக்காங்கன்னா பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அமெரிக்கா பிரிக்ஸ். இப்போ வந்து அமெரிக்கா வந்து ஜனவரி மாதத்தில், அதாவது இப்போ வந்து யார் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஜனவரி மாதம் வந்து அவர் பதவி ஏற்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய அமைச்சரவையில் வந்து ஒருத்தரை யார் யார் இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறைக்கும் வந்து அறிவிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் நீங்கள் வந்து டாலருக்கு மாற்றாக, டாலர் தானேங்க மெயினே, இப்போ எந்த கரன்சியாக இருந்தாலுமே எதை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க, டாலரை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகேங்களா? அப்போ அந்த டாலருக்கு மாற்றாக உலக அளவில் வேறு ஒரு கரன்சியை நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த எந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய எந்த நாடுகள் அதை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 100% வரி வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது வர்த்தக ரீதியாக அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அந்த மாதிரி அப்படி பண்ணும்பொழுது அவங்க மேலே நாங்கள் என்ன பண்ணுவோம், 100% வந்து வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருப்பாருன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. புரிஞ்சுதுங்களா? அப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளில் என்னென்னு பாருங்கள். ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள்னே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படின்னா பிரிக்ஸில் என்னென்ன நாடுகள்லாம் இருக்காங்க? முன்னாடி 5 நாடுகள் தான், பேர்லேயே பாருங்கள், பிரிக்ஸ், BRICS. பினா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐ வந்து இந்தியா, சி வந்து சைனா, எஸ் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா. இதற்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நாடுகள் வந்து இணைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், இந்த நாடுகளும் இப்போ ஈரான். ஓகேங்களா? மொத்தம் வந்து இப்போ பிரிக்ஸில் 10 நாடுகள் இருக்காங்க. முன்னாடி 5 நாடுகள் தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க போன வருஷம் அந்த மாதிரி டைமில் தான் வந்து அவங்க என்ன இருப்பாங்க அப்படின்னா பிரிக்ஸ் அமைப்பில் வந்து மெம்பராக இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த நாடுகள் யாராவது டாலருக்கு மாற்றாக வேறு ஒரு கரன்சியை வந்து கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்க என்ன, அதாவது உலக அளவில் அதை வந்து டாலர் மாதிரி கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் 100% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதே மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா துருக்கி, அஜர்பைஜான் மற்றும் மலேசியா இந்த நாடுகள்லாம் வந்து சேருவதற்கு இப்போ வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இப்போது உலக அளவில் வர்த்தக பரிவர்த்தனை வந்து என்னன்னா ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக வங்கியின் வலைப்பின்னல் அது மூலமாக தான் நடக்குது. ஓகேங்களா? வர்த்தக பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஸ்விஃப்ட் அப்படிங்கிற உலக வங்கியோடைய வலைப்பின்னல் அதில் தான் நடந்துட்டுருக்கு. இதற்கு மாற்றாக புதிய பரிவர்த்தனை அமைப்பை உருவாக்க யாருன்னா இப்போ ரஷ்யா வந்து வலியுறுத்தியிருப்பாங்க. இது வந்து இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பரிவர்த்தனைக்கு மாற்றாக ரஷ்யா வந்து வேறு ஒரு பரிவர்த்தனையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருப்பாங்க. அது அவங்க வந்து அந்த வலியுறுத்தலுக்கு ஒரு இன்டைரக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உலகளவில் வர்த்தக பரிவர்த்தனை உலக வங்கியோடைய அதாவது பரிவர்த்தனை வந்து உலக வங்கியின் வலைப்பின்னலான ஸ்விஃப்ட் அப்படிங்கிற மூலமாக தான் நடைபெற்றுட்ருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எல்லை பாதுகாப்பு படை நிறுவன நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1. அப்போ இது எல்லை பாதுகாப்பு படை எப்போ உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1965 இந்திய பாகிஸ்தான் போர் நடைபெற்றிருக்கும். அந்த டைமில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச எல்லை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக, ஏன்னா இந்திய பாகிஸ்தான் போர் நடக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே போகிறதும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வர்றதும்
அந்த இடத்துல வந்து அந்த எல்லையில் வந்து பிரச்சனையாகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த எல்லை பாதுகாப்பை வந்து உறுதி செய்வதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த எல்லை பாதுகாப்பு படையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1965 டிசம்பர் 1 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இப்போ இந்த எல்லை பாதுகாப்பு படை எந்த அமைச்சகத்தின் கீழே இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்குது. இப்போ சில நிறுவனம், சில அமைப்பு அதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே ரன் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ எல்லை பாதுகாப்பு படை நிறுவன நாள் டிசம்பர் 1, 1965. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே வந்து இது என்ன செயல்பட்டு இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், புதிய நடைமுறைக்கு யூஜிசி ஒப்புதல். ஓகேங்களா, யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இளநிலை பட்டப்படிப்பை 6 மாதம் அல்லது ஓராண்டு முன்னதாகவே முடிக்கலாம், நீட்டிக்கவும் கூடுதல் அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா இப்போ இளநிலை பட்டப்படிப்புனா 3 வருஷம் படிக்கிறோம், என்ஜினியரிங்னா 4 வருஷம் படிக்கிறோம். இப்போ இதை நம்ம நினச்சோம் அப்படின்னா முன்னாடியே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு முடிக்கக்கூடிய அந்த திறமை இருந்துச்சுன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சுக்கலாம், இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் கோர்ஸை 2 வருஷத்துலேயே நம்ம முடிச்சிடலாம். அப்படிங்கிற மாதிரி என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, சரி 3 வருஷம் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னா இன்னும் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா, 2 வருஷம் படிக்க முடியும், இப்போ 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். 3 வருஷம் படிக்கிறது 5 வருஷம் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்புதலை வந்து ஒரு மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க. இனி வரக்கூடிய அப்டேட்ஸை நம்ம அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றுட்டு இருக்குது அப்படின்னா இப்போ சிங்கப்பூரில் வந்து நடைபெற்றுட்டு இருக்குது. இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா டி குக்கீஸ். இந்திய கிராண்ட் மாஸ்டர் யாருங்க, டி குக்கீஸ். அவருக்கு 18 வயசு தான் ஆகுது. யாரு கூட நடப்பு இப்போ வந்து அந்த ஃபிடே உலக செஸ் சாம்பியன் போன டைம் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனாவுடைய டிங் லெரன் போன டைம் வாங்கினது. அதனால தான் நடப்பு சாம்பியன் சொல்லுவாங்க. நடப்பு சாம்பியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவின் டிங் லெரன். அவங்க கூட யாருக்கு, டி குகேஷ் அவர்களுக்கும் டிங் லெரன் அவங்களுக்கும் வந்து சிங்கப்பூரில் ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற டைமில் ஒரு 9 சுற்றுகள் வந்து ட்ராவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு கடும் போட்டி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, 138 ஆண்டு கால வரலாற்றில் 2 ஆசிய வீரர்கள் மோதுவது இது முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா, 2 ஆசிய வீரர்கள் மோதுவது இது முதல் முறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, சிங்கப்பூரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் யாருங்க, டி குக்கேஸ். அந்த வயதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது, எக்ஸாமுக்காக கிடையாது. இந்த வயதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், காஸ் பட்டேல் யாருன்னா அமெரிக்காவுடைய முதன்மை சட்ட ஒழுங்கு அமைப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஃபிஐன்னு சொல்லுவாங்க, மத்திய புலனாய்வு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதனுடைய இயக்குனராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா காஸ் பட்டேலை. அமெரிக்க அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் ஜனவரியில் பதவி ஏற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்கள காஸ் பட்டேலை வந்து இயக்குனராக வந்து எந்த அமைப்புக்கு, எஃபிஐ மத்திய புலனாய்வு அமைப்புடைய இயக்குனராக நியமிச்சிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளி. நம்ம எல்லா இயக்குனர்களையும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, இந்திய வம்சாவளியை சேர்ந்த யாரோ ஒருத்தர் அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, அமெரிக்காவுடைய முதன்மை சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய புலனாய்வு அமைப்பு எஃபிஐ, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஜெய்சா யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக வந்து இவரை நியமிச்சிருக்காங்க. சர்வதேச ஐசிசி இருக்குது பார்த்தீங்களா, ஐசிசியோடைய தலைவராக இவரை நியமிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. இவர் என்னவா இருந்திருக்காருன்னா பிசிசிஐ அந்த அமைப்புடைய முன்னாள் செயலராக அவர் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு முக்கியம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி வரலாற்றில் மிக இளம் தலைவர். ஓகேங்களா, இவ்வளோ வருஷமாக ஐசிசி இருந்திருக்கு, அதில் ஒரு மிக இளம் தலைவர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த தலைவர் போஸ்ட்டில் வந்து மிக இள வயதிலேயே அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, வயசு எவ்வளோன்னா 36. ஐசிசியின் தலைமை பொறுப்பில் பதவி ஏற்கக்கூடிய ஒரு 5வது இந்தியர்னு இவர் சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா, பார்த்துக்கோங்க. ஐசிசியோடைய தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய 5வது எத்தனையாவது இந்தியர் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இது வரைக்கும் 5 இந்தியர்கள் வந்து ஐசிசியோடைய தலைமை பொறுப்பை வந்து நிர்வகிச்சிருக்காங்க. இப்போ இந்த டைமில்
2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது. அந்த ஒலிம்பிக் போட்டியில் என்ன பண்ண போகிறாங்க, கிரிக்கெட்டை வந்து சேர்த்த போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஐசிசியோடைய தலைவராக வந்து ஜெய்ஸா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அவருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. அப்போ வந்து கிரிக்கெட் வந்து எப்போ ஒலிம்பிக் போட்டியில் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் போட்டியில் ஃபஸ்ட் டைம் வந்து சேர்த்து போகிறாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், எண்ணும் எழுத்தும் திட்டம். இது முன்னாடி ஆல்ரெடி கொண்டு வந்த ஒரு திட்டம் தான், தமிழகத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் என்னதுன்னா, அரசு பள்ளியில் 1, 2, 3ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கற்றலின் தரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஓகேங்களா, அந்த அரசு பள்ளியில் அந்த அடிப்படை கல்வி அறிவு கொடுக்கக்கூடியதான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. 1, 2, 3ஆம் வகுப்புக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய கற்றலுடைய அந்த திறனை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஓகேங்களா, இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னா, இப்போ பாருங்கள் 2024 ஆச்சா, இந்த திட்டம் ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய நோக்கம் என்னவா சொல்லியிருந்தாங்கன்னா, 2025ஆம் ஆண்டுக்குள் அனைத்து மாணவர்களும் அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை அடைவதை உறுதி செய்வது. ஓகேங்களா, அடிப்படை கல்வி அறிவு இருக்கணும் அவங்களுக்கு. ஓகேங்களா, அது போக மேக்ஸில் எண்ணியல் திறன்களை அடைவதை வந்து ஒரு கண்டிப்பாக வந்து அனைத்து மாணவர்களுக்கும் அதை உறுதி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து இந்த திட்டத்துடைய நோக்கமே. ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ராஜா மகேந்திர பிரதாப். இதாவது இவர் பார்த்தீங்கன்னா காபூலில் 1915 ஆங்கில ஆட்சியின் போது நிறுவப்பட்ட நாடு கடந்த இந்திய அரசின் தலைவராக இவர் இருந்திருப்பார். அது போக சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்திருப்பார். இப்போது இது ஜெகதீப் தன்கர் நமக்கு துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்ம வந்து அதாவது எல்லா வீரர்களையுமே வந்து நமக்கு யாரும் இப்போ வந்து நம்ம நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியாத வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அது வந்து இந்த சமூகத்துக்கு இன்னும் தெரியப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொல்லியிருந்திருப்பார். ஏன்னா டிசம்பர் 1 தான் வந்து ராஜா மகேந்திர பிரதாப் அவர்களுடைய 138வது பிறந்த தினம். அவரை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம், நமக்கு இதில் போதும், இந்த சின்னதாக நம்ம ஓரளவுக்கு சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஓகேங்களா, பாருங்கள், 1915 ஆங்கில ஆட்சியில் நிறுவப்பட்ட நாடு கடந்த இந்திய அரசின் தலைவராக இருந்திருக்காரு. அது போக இவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், டிசம்பர் 1 தெரிந்த ஒரு தினம், உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம். அதாவது டிசம்பர் 1 2030ஆம் ஆண்டுக்குள்ளே எய்ட்ஸ் நோயை முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஐநா வந்து என்ன பண்ணியிருக்கும், இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. எந்த ஆண்டுக்குள் எய்ட்ஸ் நோயை முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஐநா வந்து இலக்கு வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நம்ம இந்தியாவில் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 2017 எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 2017. அந்த திட்டத்தின் கீழே தான் பார்த்திங்கன்னா உலகளாவிய பரிசோதனை மற்றும் சிகிச்சை அணுகுமுறையை வந்து இந்தியா வந்து மேற்கொண்டுட்டு இருக்குது. அந்த எந்த வருஷம் அந்த சட்டம் அந்த என்ன வருஷம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புகள் வந்து ஒன்று சொல்கிறாங்க, அதாவது 95 இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 95 இது ரொம்ப முக்கியமானதுங்க. 95 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். 95% நோயாளிகள் HIV தொற்று இருப்பதை அறிந்திருக்க வேண்டும். ஓகேங்களா, கண்டிப்பாக 95% நோயாளிகள் HIV தொற்று இருப்பதை கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 95% இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 95% பேர் சிகிச்சை பெறுவதை கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும், சிகிச்சை பெறுவதை உறுதி செய்யணும். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து 95% பேர் ஆன்ட்ரோ ரெட்ரோ வைரல் சிகிச்சை மூலம் வைரஸின் தாக்கத்தை குறைக்க வேண்டும். இது அதாவது எய்ட்ஸுக்காக ஒரு கண்ட்ரோல் மெஷராக வந்து வச்சிருக்கக்கூடியது தான் இந்த 95% நோயாளிகள் HIV தொற்று இருப்பதை என்ன பண்ணணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் 95% பேர் சிகிச்சை பெறுவதை உறுதி செய்யணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னென்னா 95% பேர் ரெட்ரோ வைரல் சிகிச்சை மூலம் வைரஸின் தாக்கத்தை குறைக்க வேண்டும். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. மெயின்ஸுக்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கோங்க.
சரி, அப்போ அந்த கண்ட்ரோல் மெஷரில் இப்போ நம்ம எவ்வளோ இருக்கோன்னு பாருங்கள். 95% நோயாளிகள் ஹெச்ஐவி தொற்று இருப்பதை அறிந்திருக்க வேண்டுமா? இப்போ எவ்வளோ பேர்னா 81% பேர் இருக்கும். அதே மாதிரி அதில் 95% பேர் சிகிச்சை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 88% பேர் சிகிச்சை பெறுவதை உறுதி செஞ்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 95% பேர் ஆன்ட்ரெட்ரோ வைரல் சிகிச்சையின் மூலம் வைரஸின் தாக்கத்தை குறைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்களா, அதில் 97% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இது மத்திய பிரதேசோடைய கவர்மெண்ட், மத்திய பிரதேசோட சிஎம் தான் வந்து இந்த எய்ட்ஸ் பற்றியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா. அதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 2028ஆம் ஆண்டுக்குள் எய்ட்ஸ் நோயை வந்து முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், சையத் மோடி இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டன் போட்டி யார் யாருக்கு, அதாவது அதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிந்துக்கு பிவி சிந்து இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சீனாவின் வூலு அவங்களுக்கும் வந்து போட்டி நடந்திருக்கும். அதில் யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிவி சிந்து வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இதில் பிவி சிந்து இந்த போட்டியில் வந்து கோப்பை வெல்வது பார்த்திங்கன்னா இது 3வது முறைன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 2017 2022 வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணியிருக்காங்க? சிந்து. அடுத்து பாருங்கள், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யாருக்கு இடையில வந்து நடந்துச்சுன்னா லக்ஷயா சென் கடைசி ஃபைனல்ஸில் யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னா லக்ஷயா சென்னுக்கும், இந்தியாவை சேர்ந்த லக்ஷயா சென்னுக்கும் யாருக்கும் சிங்கப்பூரின் ஜியா ஹெங் ஜேசண்டே அவங்களுக்கு இடையில நடைபெற்றது. இதில் யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னா லக்ஷயா சென் தான் வின் பண்ணியிருப்பாங்க. முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வந்து லக்ஷயா சென் வாங்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் கூட்டணி தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இது இவர்களுடைய முதல் சாம்பியன் பட்டம் சொல்கிறாங்க. அப்போது சையத் மோடி இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிந்து, ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென், மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் கூட்டணி இவங்க எல்லாருமே வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ரஷ்யா பட்ஜெட்டில் என்னென்னா 2025ஆம் ஆண்டுக்கான ரஷ்யாவுடைய பட்ஜெட்டில் நாட்டின் இராணுவம் பாதுகாப்புக்கு மட்டும் சுமார் 12.30 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிபர் விளாடிமிர் புதின் ஒதுக்கீடு பண்ணுறக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு அவர். ஓகேங்களா. எவ்வளோ பாருங்கள், 12.30 லட்சம் கோடி. அப்போ மொத்த பட்ஜெட்டில் 32.5% நாட்டின் பாதுகாப்புக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் போர் இந்த மாதிரி எவ்வளவோ நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரஷ்யா வந்து இந்த பாதுகாப்புக்காக இவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி COP29 காலநிலை உச்சி மாநாடு 29வது காலநிலை உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா அசர்பைஜான் தலைநகர் பாகுல நடந்துச்சு. இந்த மாநாட்டை இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நிதி உச்சி மாநாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்த மாநாடு 29வது மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா, அது என்ன சொல்கிறாங்கன்னா நிதி உச்சி மாநாடுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாநாட்டில் எவ்வளோ எல்லாருமே எல்லா நாடுகளுடைய நிதி பங்களிப்பு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிதி சம்பந்தமாக முடிவெடுக்கிறதுக்காக இந்த மாநாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிதி உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. அப்போ கடந்த உச்சி மாநாடு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாநாடு. ஓகேங்களா. துபாயில் நடந்திருக்கும். 2023 28வது உச்சி மாநாடு துபாயில் நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கும். 2035ஆம் ஆண்டு வரை ஆண்டுக்கு $300 பில்லியன் தொடர்ந்து தருவதாகவும் இதை நிதி உதவியாகவும் குறைவான வட்டியுடன் கூடிய கடனாகவும் தருவதாக வளர்ந்த நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. அதாவது 2035ஆம் ஆண்டு வரைக்கும் ஆண்டுக்கு எனக்கு $300 பில்லியன் தொடர்ந்து நாங்கள் எல்லா வளர்ந்த நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ண தரதா சொல்லியிருக்காங்க. நிதி உதவியாகவும் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் என்னது குறைவாக வட்டியுடனும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா போன மாநாட்டில் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, முடிந்தால் வளர்ந்து வரும் நாடுகளும் சிறிதளவு நிதி அளிக்கலாம், அது கட்டாயம் இல்லை. அப்போ நம்ம இந்தியா வந்து என்னதுங்க வளர்ந்து வரக்கூடிய நாடு தானே. அப்போ இந்தியா வந்து கொடுக்கலாம், இல்லாமல் கொடுக்காம கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க முடிவு எடுத்திருப்பாங்க.
ஆனால் வந்து அதில் ஒரு குழப்பம் என்னென்னா எவ்வளோ வந்து நிதி பங்களிப்பு ஒவ்வொரு நாடுகளும் தரணும், அதை வந்து ஒரு நிர்வகிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு. அதனால் வந்து அது செயல்பாட்டில் இல்லை. அதை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாநாட்டில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சரியாக வந்து இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாநாடு இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் இதை பற்றி பெருசாக பேசலை. இந்த நிதி பங்களிப்பு பேசினாங்க, ஆனாலுமே வந்து ரொம்ப குறைவாக கொடுக்கறதா தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாநாட்டில் இப்போ நடந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமான நாட்டுடைய தலைவர்கள்லாம் வந்து கலந்துக்கவே இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஏன் நம்ம இந்தியாவுடைய பிரதமரும் கலந்துக்கவே இல்லை, நிறைய அமெரிக்கா அந்த மாதிரி நிறைய முக்கியமான நாடுகளுடைய தலைவர்கள் கலந்துக்கவே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி போன மாநாட்டில் ஒரு முக்கியமான தீர்மானம் என்ன எடுத்தாங்கன்னா புதைப்படிவ எரிபொருள்களிலிருந்து விலகிச் செல்வது. ஏன்னா இதனால தான் வந்து கார்பன் எமிஷனே நடக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் விலகிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தீர்மானம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த மாநாடு ஏன் வந்து பெருசாக பேசப்படலை, ஏன் இந்த மாநாட்டு மேலே இவ்வளோ விமர்சனம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் ஒரு நாடு, அதாவது இந்த பாயிண்ட் என்னென்னா இப்போ நடக்கக்கூடிய மாநாடை பற்றி. ஓகேங்களா? மேலே இருக்கிற பாயிண்ட்டை நம்ம என்ன பார்த்தோம்னா போன மாநாட்டில் என்னென்னலாம் முடிவெடுத்தாங்க அதுதான். ஆனால் கரெக்டாக அது எக்ஸிக்யூட் பண்ணலை, எந்த நாடுமே பண்ணலை அப்படிங்கிறத உண்மை. பண்ணலை அப்படிங்கிறத விட பண்ண முடியலை. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நடக்கக்கூடிய மாநாடுங்கிறது பாருங்கள், கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் ஒரு நாடு காலநிலை உச்சி மாநாட்டுக்கு தலைமை வகிப்பது இது 2வது முறை. இப்போ பார்த்திங்கன்னா அஜர்பைஜான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாநாடு. அப்போ கச்சா எண்ணெய் மூலமாக தான் பெட்ரோல், டீசல் அது மாதிரிலாம் எடுக்கிறோம். அந்த பெட்ரோல், டீசல் மூலமாக தான் என்னது புதைப்படிவ எரிபொருள்கள் தானே அது எல்லாமே. புரிஞ்சுதுங்களா? அதன் மூலமாக தான் நமக்கு என்ன வருது, கார்பன் எமிஷனே இதாகுது. அப்போ கார்பன் எமிட் ஆகிறங்காட்டி தான் நமக்கு என்னது காலநிலையிலேயே மாற்றம் ஏற்படுது. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் தானே இந்த மாதிரி நாடுகள். ஏன்னா அவங்களுக்கு வேற இதுவும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? வேற அவங்களுக்கு அதுதான் சோர்ஸு. அப்படிங்கும் பொழுது இந்த காலநிலை மாற்றத்துக்கு காரணமே அந்த புதைப்படிவ எரிபொருள் தான். ஆனால் அங்கேயே கொண்டு போய் நீங்கள் அதாவது இந்த மாநாட்டுக்கு வந்து மாநாடு வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இது 2வது முறை இந்த மாதிரி ஒரு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாட்டில் வந்து இந்த உச்சி மாநாடு நடக்குது அப்படிங்கிறது இது 2வது டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் அது ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த மாநாட்டை வேறு ஏதாவது தீர்மானம் என்னென்னலாம் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். 25 உலக நாடுகள், ஐரோப்பிய யூனியன் ஆகிய பிரதிநிதிகளை கொண்ட கூட்டமைப்பு என்ன தீர்மானம் பண்ணியிருப்பாங்கன்னா இனிமேல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், புதிய அனல் மின் நிலையங்களை உருவாக்க மாட்டோம்ட்டு சொல்லிட்டு ஒரு தீர்மானம். இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், மீத்தேன் உமிழ்வுகளை கூடிய விரைவில் குறைப்பது, மீத்தேன் உறிஞ்சு தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுப்பது. ஓகேங்களா? உமிழ்களை வந்து கூடிய விரைவில் குறைக்கிறதும் மீத்தேன் உறிஞ்சு தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுப்பது தான் வந்து இந்த மாநாட்டில் வந்து ஒரு 2 முக்கியமான தீர்மானங்கள். நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், புதிய அனல் மின் நிலையங்களை வந்து அமைக்க மாட்டோம். அதுக்கப்புறம் மீத்தேன் உமிழ்களை வந்து கூடிய விரைவில் நாங்கள் என்ன பண்ணுவோம், குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை வந்து எடுத்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. நம்ம முன்னாடியே வந்து இந்த 29வது காலநிலை உச்சி மாநாடை பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டே தான் வந்துட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் இன்ஃபர்மேஷன், தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனம் EPFO அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து 3.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த திட்டம் என்னென்னா ஒரு 3 அதாவது அந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா வருங்கால வைப்பு நிதி கணக்கு வைத்துள்ளவர்கள் தங்கள் கணக்கிலிருந்து ஏடிஎம் மூலம் பணத்தை என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசதி. இந்த 3.0 திட்டத்தின் மூலமாக இது ஒரு வசதி. ஃபஸ்ட்டு என்னதுங்க, தங்கள் கணக்கிலிருந்து ஏடிஎம் மூலம் என்ன பண்ணிக்கலாம், பணத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 8% அவங்க வைக்கக்கூடிய அந்த வைப்பு நிதிக்கு எவ்வளோ % வட்டி கொடுக்குறாங்கன்னா 8.5% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சம்பளத்திலிருந்து எவ்வளோ வந்து பிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 12% என்ன பண்ணுது அப்படின்னா பிடிக்கப்படுது. ஓகேங்களா? இந்த அளவை என்ன பண்ணிக்கலாம்னா தொழிலாளர்கள் நினைத்த என்ன பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதி. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தகவல் தொழில்நுட்ப நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் தொழிலாளர் ஓய்வூதியம் பெறும் 78 லட்சம் பேருக்கு இத்திட்டம் நீட்டிக்கப்படும். அதாவது இந்த 3.0 மூலமாக 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஎம் கீவேர்டு அதுதான், ஏடிஎம். அதுக்கப்புறம் அந்த
வட்டி விதத்தையும் பிடித்தம் செய்யக்கூடிய அந்த பெர்சன்டேஜையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது நினச்சா என்ன பண்ணிக்கலாம், அதாவது தொழிலாளர்கள் நினைத்தால் அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் 78 லட்சம் பேருக்கும் தொழிலாளர் ஓய்வூதியம் பெறக்கூடிய 78 லட்சம் பேருக்கும் இத்திட்டம் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் இந்த நோட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்லே கரண்ட் அஃபேர்ஸ் சேனல்லே நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இது எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொஞ்சம் நம்ம ஹிண்ட் சில பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்டு மாதிரி தான் கொடுத்துருப்போம். நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு ஒரு டைம் நியூஸ் பேப்பர் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு டைம் வீடியோவாக கேட்டுட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு பேஜில் ஒரு பேப்பரில் 4 வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 4 பேஜ் வர மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கடைசி டைமில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்களே நோட்ஸ் நம்ம சொல்ல நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவிலேருந்து சந்திக்கலாம். நன்றி.